Hello viewers, good evening. So after a long days, we are going to see a grammar in English. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க யங் சார் வந்து இங்கிலீஷில் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க, மறுபடியும் அதை போடுங்க அப்படின்னாங்க. ஸோ இடையில ஃபிசிக்ஸ் போடுறதுனால அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம மறுபடியும் நம்ம போகிறோம். ஓகேங்களா, என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா கேன் எப்படி யூஸ் பண்ணுறது, ஹவு டு யூஸ் கேன் வேர்டு. ஓகேங்களா, இன் இங்கிலீஷ். ஓகே, நமக்கு எல்லாமே தெரியும் கேன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம முடியும் அப்படிங்கிறதுக்கு வேர்டு. ஓகே, ஸோ தட் ஆல்ரெடி வி ஹவ் சீன் தட் டென்சஸ், அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், கொஸ்டின் டேக்ஸ் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். அதாவது பார்க்காதவங்க பாருங்க, அதில் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா, ஸோ கேன் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிலிட்டி. ஓகேங்களா, ஒரு வேலையை நான் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஐ கேன் டூ தட், என்னால் அதை செய்ய முடியும். ஐ கேன் கோ, என்னால் போக முடியும். ஐ கேன் வாக், நடக்க முடியும். ஐ கேன் ரைட் எக்ஸாம், என்னால் எக்ஸாம் எழுத முடியும். இந்த மாதிரி முடியுங்கிற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பர்மிஷன். ஓகேங்களா, பர்மிஷன் கேட்குற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா, பாசிபிலிட்டி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பர்மிஷன் கேட்கறதா நம்ம என்ன சொல்லுவோம், யூ கேன் கோ நவ். ஓகே, நீ இப்போ போகலாம். யூ கேன் கம் நவ். ஓகேங்களா, நமக்கு இன்னொருத்தர் பர்மிஷன் நம்ம இன்னொருத்தர் கொடுக்குறது. ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். ஓகே, யூ கேன் கோ நவ். ஓகே, இந்த மாதிரி. அடுத்து நம்ம ஆஃபர்ஸ். ஆஃபர்ஸ் இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ கேன் பை ஐ கேன் கிவ் யூ புக். ஓகே, நான் உனக்கு புக்கு கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி ஆஃபர்ஸ்னால் நம்ம ஒரு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி. ப்ரைஸ்னா எக்ஸாக்டாக ப்ரைஸ் கொடுக்குறது இல்லை, சம்திங் விச் இஸ் கிவ் டு த ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த இடத்துல நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், கேன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அபிலிட்டி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம். ஓகே, அபிலிட்டி அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஐ கேன் ஸ்டடி வெல், என்னால் நல்லா படிக்க முடியும். பிரதிபா கேன் சிங் ஏ சாங், பிரதிபால ஒரு பாட்டு பாட முடியும். அடுத்து ஹீ கேன் டான்ஸ் வெல், அவனால் நல்லா டான்ஸ் ஆட முடியும். we can finish this project in a week, நம்ம வந்து இந்த வாரத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும். ஓகே, ஒரு வாரத்தில் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, ஐ கேன் ஸ்விம் வெல், என்னால் நல்லா நீந்த முடியும். அடுத்து தே கேன் பிளே ஃபுட்பால், அவர்களால் ஃபுட்பால் விளையாட முடியும். ஓகே, அதே மாதிரி கேனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். ஓகேங்களா, பாஸ்ட் டென்ஸும் வராது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடி தான் போடணும், ஸ்டடிடு போடக்கூடாது. ஓகே, இங்கே பாருங்க, சிங், சிங், சாங், சங்கு, சாங்கும் போடக்கூடாது, சங்கும் போடக்கூடாது. ஓகேங்களா, அடுத்து டான்ஸ், அடுத்து ஃபினிஷ், ஸ்விம், பிளே. ஓகே, அப்போ கேன் வந்தாவே பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம பர்மிஷன் எப்படி நம்ம வந்து கேட்கறது, ஓகேங்களா, கேன் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் எழுதி வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன். ஓகேங்களா, கேன் யூஸ் பண்ணி எப்படி பர்மிஷன் கொடுக்கறது. யூ கேன் லீவ் த ரூம் நான். ஓகே, நீ இப்போ ரூமை விட்டு போகலாம். அடுத்து யூ கேன் கோ டு த பார்க் டுமாரோ. ஓகே, நீ நாளைக்கு பார்க்குக்கு போகலாம். ஓகே, யாரோ கேட்குறாங்க நம்மகிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க, இல்லாட்டி வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களே பார்க் போகலாம் இன்னைக்கு, இல்லை நீ நாளைக்கு பார்க் போகலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூஸ் கால்குலேட்டர்ஸ் இந்த எக்ஸாமினேஷன். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு கால்குலேட்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பர்மிஷன் கொடுக்குறோம். ஓகே, அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கேன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாசிபிலிட்டிஸ். பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது, ஒரு ஆக்ஷன் நடந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட் ஓகேங்களா நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, ஸ்மோக்கிங் கேன் காஸ் கேன்சர். ஓகேங்களா, புகைப்பிடித்தல் புற்றுநோக்கை உண்டாக்கலாம். ஓகேங்களா, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால நம்ம வந்து படத்துலாம் சொல்லுவாங்கள்ல ஸ்டார்டிங்கில், ஸ்மோக்கிங் கேன் காஸ் கேன்சர். ஓகேங்களா, அடுத்தது ஹெவி ரெயின் கேன் காஸ் ஃப்ளட். ஓகேங்களா, நிறைய மழை வந்து என்ன பண்ணும், வெள்ளத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம சேஃபர் ஜோனுக்கு இருக்கணும். ஓகே, அப்புறம் ஓவர் ஈட்டிங் கேன் காஸ் மெனி ஹெல்த் இஷ்யூஸ். ஓகேங்களா, ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது ஹெல்த் இஷ்யூவை கொண்டு வரும். ஓகேங்களா, கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாமே என்னது, பாசிபிலிட்டிஸ். இதெல்லாம் நமக்கு பர்மிஷன். அப்புறம் என்ன இருக்குது, ஆஃபர்ஸ். ஓகே, ஆஃபர்ஸ் என்னது, ஐ கேன் சென்ட் திஸ் லெட்டர் ஃபார் யூ. ஓகே, உனக்காக நான் இந்த லெட்டரை சென்ட் பண்ணுறேன். அடுத்து ஐ கேன் ஹெல்ப் யூ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்து ஐ கேன் பே ஃபார் யூ. ஓகே, நான் உனக்காக பணம் பே பண்ணுறேன். அடுத்து இல்லை பேன் போகலாம், இல்லாட்டி ப்ரேன் கூட போகலாம். ஓகே, ப்ரேன் என்னது, நான் உனக்காக சாமி கும்பிட்டுக்கிறேன், கடவுள்கிட்ட உனக்காக நான் வேண்டிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நமக்கு என்னது, ஆஃபர்ஸ். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, கொலீக்ஸ்க்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நம்ம அவங்க கேட்காம நம்ம செய்வோம். ஓகே, அந்த இடத்துல நம்ம சென்டென்ஸ் எழுதும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், we can use கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ தட் இட் இஸ் these sentence we can use the can. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ we can use the can be எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.